வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் இந்த வித்தியாசமான விஷயங்கள்ங்க. யதார்த்தமான லைஃப், டெய்லி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. காலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும்ல. அதான்டா, காலையில எழுந்ததுமே இட்லி சாப்பிட்டேன், நிம்மதியா இருந்தேன் அப்படின்னு கூட இருக்கலாம். இட்லியில கல்லு இல்லை, இட்லியே கல்லா தான் இருக்கா? சரி, அது வந்து பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்குற சாதாரண விஷயங்களுக்குள்ளேயே பார்க்க முடியுது. எஸ். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கேயாவது ரேபிடோ போட்டு போகலான்னு பார்த்தா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை பார்க்க முடியும். ஊபரில் பார்க்கலாம், ஓலாவில் பார்க்கலாம், ஏதோ ஒன்று. அதே மாதிரி எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடணும்னு நினச்சா அங்கே கூட பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் வந்து யாருக்கு வரும், எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் ஹைலைட் என்னன்னா வியர்டான விஷயங்கள். ஏன்னா நார்மலான ஒரு விஷயத்தை என்ன பண்ணேன். இப்போ அந்த இதுல காலைல பார்த்துட்டு இருந்தோமே, மணிமாறன் ஸ்கேட்டிங் திறமை தான். அது எப்படின்னா, எல்லாரும் என்னங்க நீங்க கக்கூசு பண்ணீங்க அந்த மாதிரி தான். எல்லாரும் போயிட்டு வர இடத்துக்கு தானடா நீயும் போன, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். அதே தான். ஸோ அந்த மாதிரி இதுலயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நரேஷ் நோட் பண்ணிட்டு வந்திருக்கான். இதுல என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட்? இது வந்து ப்ராப்ளம்னு இல்லை, இது ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. ஸ்விக்கில ஏஐ நம்ம ஒரு வாட்டி ஒரு வீடியோ பண்ண நாம இருக்கா, சோத்துல ஏஐ டிராகன் சிக்கனுக்கு இமேஜ் எப்படி பண்ணிருக்கு பாருங்க. என்ன எல்லாம் குட்டி குட்டி டிராகனா படுத்து கிடக்கு. ஸ்விக்கில எப்படி இருக்கு? சிக்கனே டிராகனா மாறிடுச்சா? அது ஒரு மண்டலம் தெரியுதுடா. அதுதான் அவன் வந்து இமேஜ் கிடைக்கல, டிராகன் சிக்கன் எப்படி போடுறதுன்ட்டு ஸ்விக்கியா வந்து அந்த ஹோட்டலுக்கு ஒரு இமேஜ் போட்டிருக்கான். அந்த ஹோட்டல்காரனுக்கு எப்படி இருக்கும், டிராகன் சிக்கன் என்னடான்னு கேட்டா டிராகனே படுத்து கிடக்குது. 334 ரூபா வேணுமா சாப்பிட்டு பாடுறா பாப்போம். இது ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, அதான் இவங்க வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்க தோணுது. ஏதோ ஒன்று ஃபில் பண்ணணும்னு சொல்லி நீங்க இமேஜ் போடுறது புரியுது. நீங்க எவ்வளவு ஏஐ இருக்கு, எத்தனையோ ஏஐல போயிட்டு நம்ம திரும்ப வந்து எனக்கு டிராகன் சிக்கன் வேணும், ட்ரம் ஸ்டிக் சிக்கன் வேணும் போட்டதை வந்தோடனே போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எவனாவது வேணும்ட்டு இப்படி நம்ம பேசணுன்றதுக்காகவே போட்டானான்னு தெரியல, கலாய்க்கிறதுக்கு. கரெக்ட் தான். மக்கள் பார்த்து ஆச்சரியப்படட்டும். டிராகன் சிக்கன் இன்னைக்கு இது ஸ்விக்கிக்கு ஒரு ரீச் இல்ல. ஆமா, என்னாச்சு? மனசு கேட்கல அவனுக்கு. அவனை வளர்த்து விடுறோம்னு மனசு கேட்கல. நம்ம வளர்த்து ஒண்ணும் இல்ல, அவன் எப்பயும் வளர்ந்துட்டான், எங்கேயோ இருக்கான். சரி, நல்லா இருக்கே டிராகன் சிக்கன். இங்க வந்து ஒருத்தர் ஆரம்பிக்கும் போதே மேடே டம்முன்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் அப்படி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்களேன். அதாவது என்ன இருக்குன்னா, ஊபர்ல வந்து போட்டிருக்காருண்ணே இந்த மாதிரி பேக்கேஜ் ஒன்று போர்ட்டர் மாதிரி ஊபர் பேக்கேஜ் போட்டிருக்காரு. போட்டுட்டு அவங்ககிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து எனக்கு பேமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு பண்றேன், எனக்கு லிங்க் காட்டுங்க. ஊபர் ஆப் லிங்க் இருக்கும்ல, அதில் பேமெண்ட் பண்ணாதான் நமக்கு இருக்கும்ல, நம்ம ஆர்டர் போடுறோம்ல, அவங்களுக்கு க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா அது என்ன பண்ண, நான் பே பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஆர்டரும் போட விடாது, அடுத்த ஆட்டோவும் எதுவுமே அந்த ஆப்பே நம்ம ஆக்சஸ் பண்ண விடாது. ஓகே, ஊபர் ஆப்பே காலாவதி ஆயிடும். இந்த மனுஷன் என்ன காணல, இந்த மனுஷன் என்ன இதுல இருந்தாருன்னு தெரியல, ஏதாவது கமிஷன் பிரச்சனையா என்னன்னு தெரியல. எனக்கு டேரக்டா ஜிபே பண்ணுங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்பவும் பண்ண சொல்லும் போதும் இல்லை நீங்க ஜிபே தான் பண்ணணும்னு வாங்கிட்டு போயிட்டாரு போல. இவன் பேமெண்ட் லிங்கே இவர் க்ளோஸ் பண்ணல, ஜிபே பண்ணிட்டு இவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. இந்த யூசருக்கு வந்து நெக்ஸ்ட் ரைடு போர்ட்டரு எது போடணும்னாலும் நீ பே பண்ணு, பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணி அதை பே பண்ணு, நீங்க பேயே பண்ணலன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. டேய், நாளைக்கு காசு அனுப்பிட்டு பொளக்குற வழியா பாருடா. இனிமேல் இவர் பண்ணுறது ஒன்று அவரு க்ளோஸ் பண்ணணும். இல்லை ஊபர் கஸ்டமர் கேர் அது தண்டமாக தான் இருக்கு. இல்லைனா அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். கரெக்ட். அதாவது இனிமேல் நீங்கள் யாராவது ஊபர் கீபர் போடும்போது கூகுள் பே கேட்டார்னா, நீங்கள் அவர் கூகுள் பே பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பேமெண்ட் லிங்கை நீங்கள் பெய்டுன்னு க்ளோஸ் பண்ணுங்க, நான் கேஷாக கொடுத்துட்டேன்ற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க, நான் அப்புறம் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பேசினா உங்களுக்கு நல்லது. அப்புறம் இல்லைனா உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும் அந்த இது. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, கேஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும்னா அது போடணும், ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆகுது பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த அக்கௌண்ட் பிடிச்சிருச்சு வேற அக்கௌண்ட் தான். இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்டில் என்ன பிரச்சனைனா அந்த 200 ரூபா திரும்ப பே பண்ணணும். அது நம்மளா ஏன் பண்ணணுன்ற மாதிரி நமக்கு தோணும். 400 ரூபா பே பண்ணுவாடா, நான் போட்ட ஆர்டர் இருக்கு, ஆல்ரெடி அவனுக்கு 200 ரூபா கொடுத்துருக்கேன், அதில் இவனுக்கு 200. இதில் என்னன்னா நான் 200 ரூபா பே பண்ணியிருப்பேன்ல, அதுவும் அவருக்கே தான் போயிருக்கும். இல்லை புரியல, கமிஷன் போக. புரியுதா? கமிஷன் இல்லாமல் ஒரு பேமெண்ட், கமிஷனோட ஒரு பேமெண்ட் வாங்கியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு, எல்லாரும் உஷாரா இருந்துக்கோங்க. உஷாரையா உஷாரு வரஞ்சாரம் உஷாரு. அடுத்து ஓகே, உங்களுக்கு சரக்கு வேணுமா? சரக்கு வேணுமா? என்னடா இது, வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவேன், வேணுமா? நீ பண்ணுவியா? யாராவது கமெண்ட் செக்ஷன்ல இப்ப அப்படிதான் இருக்கும், வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. இப்ப கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சரக்கு வேணுமா, வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு. நான் இல்ல, அதாவதுங்க இது பெங்களூர்ல சாந்தினி வைன்ஸ்னு ஒருத்தவங்க, சாந்தினி வைன்ஸ்ன்றவங்க விசிட்டிங் கார்டுல ஆர் யூ ஆல்கஹாலிக் வி கேன் ஹெல்ப் அப்படின்னு காப்பாத்துறதுக்கு போடுவாங்க தெரியுமா. அதுக்கு பதில் இவங்க வந்து எப்படின்னா, காப்பாத்துறதுக்கு போறது எதுக்கு கஷ்டப்பட்டு வெளில வந்து குடிச்சு மாட்டிக்கிறதுக்கு. சமந்தாக்கா வீட்டை உடைச்சிட்டு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, அதே மாதிரி கதவை திறந்துட்டு நீ குடிக்காரனா
குடிக்காரனா நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. என்னன்னு பார்த்தா அதை விட்டு காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா இல்ல, நீ எதுக்கு வெளில போய் கஷ்டப்பட்டு சரக்கு வாங்குற, நானே லிக்கர் ஹோம் டெலிவரின்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா கமெண்ட்ஸ்ல வேற கேட்டிருக்கானுங்க, ஏன்டா விசிட்டிங் கார்டை போட்டா ஏன்டா ஃபோன் நம்பரை எரேஸ் பண்ணேன்னு சண்டை போடுறானுங்க. பெங்களூர் இதுல ஒருத்த மட்டும் நம்ம டூயிங் காட்ஸ் ஒர்க். இப்போ அவன் தான் கடவுள். ஏன்னா இதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்ப்போம், கிண்டலா பார்ப்போம். இப்போ நேர்ல போய் குடிக்கிறாங்க, குடிக்கும் போது என்ன ஆயிடும்னா குடிக்கிறத தவிர மற்ற செலவுகள் ஆகலாம். ரெண்டாவது வந்து குடிச்சிட்டு வெளில வந்து வண்டி எடுப்பாங்க, போதையோட வண்டி எடுத்துட்டு போய் போலீஸ்ட மாட்டுறது எதுவுமே இல்லாம வீட்டுல அமைதியாக வந்து குடிச்சிருவாங்க போல. அதுக்கு வந்து இவங்க டெலிவர் பண்றாங்க. பெங்களூர்ல யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க இருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இத கூட கேட்க முடியும். உங்க ஊர்ல இந்த மாதிரி எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது டேட்டா வேலை இல்ல இந்த டேட்டா கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க. பொழுதுனுக்கு இந்த டேட்டா தான் எடுத்துட்டு இருக்கேன். அப்பா கூட படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ல, படிக்கிறவங்களுக்கு இந்த டேட்டா சுவாரஸ்யமா இருக்கும்ல. ஓ நீ அப்படி வரியா? நீ பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வா. அப்ப இல்ல இல்ல நோ ஐ வாண்ட் டு. ஓகே இது வந்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேனே. என்னடா இது லாஸ்ட் 6 monthsலயா? ஆமா, எல்லா பீஸா டப்பாவையும் வீட்ல சேர்த்து வச்சிருக்கானா? ஆமா. யார் அந்த லெஜெண்ட்? அவருக்கு பேர் வந்து நோ சைக்காலஜின்னு பேர் போட்டிருக்காரு யூசர் நேமா. சரி, எப்படி முதல்ல இவ்வளோ பாக்ஸ் வீட்ல சேர்த்தாரு? ஒரு நாளைக்கு 3 வாங்குவாருன்னு நினைக்கிறேன். வாங்கி ஓரமா இப்படியே வச்சுட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அவருக்கே தெரியாம இப்படி ஆயிடுச்சு. இவர் வந்து டாமினோஸ் எந்தூசியாசிஸ்ட். எல்லா வேலையும் ட்ரை பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும்டா. சரி ஓகே, கேள்வி கேட்க முடியல இதுக்கு மேல. பீஸா வேணுமா? அது இல்லடா, இது வீட்ல இருந்தா ஸ்மெல் வரும், இதுல வந்து பீஸா இருந்திருக்கும், அதை எப்படி வாஷ் பண்ணி வச்சாரா? புரியுது, அப்படி கேக்குறேன் நானு. ஆச்சரியமா இருக்கு. ஆனா மனசை வச்சிருக்காரு, கலெக்ட் பண்ணிருக்காரு. இதுல 1500 கமெண்ட் வர இருக்கு கடந்த 6 மாசத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, 6 மாசத்துல வந்து 180 நாள் நம்ம வைக்கிறோம். அப்ப இதுல வந்து 180 பாக்கெட் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. நாளே இருக்கும்னா இருக்காது. சரி, இது வேற டாமினோஸ் கொஞ்சம் தான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு டாமினோஸ் சீட் பண்ணிருக்காரு. பிஸா ஹட்னு நினைக்கிறேன் இது. இல்லாட்டி ஒருவேளை பிஸா ஹட்ல வாங்கி இருந்திருப்பாரு, இல்லாட்டி எதுல ஆஃபர் இருக்கோ அதுல வாங்கி இருந்திருப்பாரு. ஸ்விக்கி போறது, ஃபிளாஷ் சேல் என்னமோ. இங்க பாருங்க, ட்ராக் பேண்ட் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிருக்காரு ஜெப்டோல. அவருக்கு பஸ் டிக்கெட் பாக்கெட்ல, ட்ராக் பேண்டோட பாக்கெட்ல பஸ் டிக்கெட்டும் 10 ரூபாவும் இருக்கு. ஆல்ரெடி யாரோ போட்டுட்டு வேற என்னன்னா திஸ் இஸ் ஆக்சுவல் கேஷ்பேக்னு வேற ஒருத்தன் போட்டிருக்கான். ஆக்சுவல் கேஷ்பேக்கா? கூகுள் ரிவ்யூ டசன்ட் மேக் சென்ஸ் எனிமோர். என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு டாபிக்காவே பேசலாம். ஆல்ரெடி தான் எடுத்து பேசியிருக்கோமே இதை. இது நம்ம எப்ப பேசலாம்? ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு ரிவ்யூ பண்ணணும். நல்ல கடை, நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு போடுவேன். நல்லா இல்லைன்னு போட்டுட்டு அவங்க வந்து சப்போஸ் அந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா ஒரு 10,000 ரூபா அனுப்பு, ரிவ்யூவை மாத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இது ஒரு பிஸ்னஸ்டா. இதை நிறைய பேர் பண்றாங்க, நமக்கு தெரியும். இதுலயும் அதான் வந்திருக்கா? ஆமா, இது வந்து சாப்பாடு விஷயமா வரல. ஒருத்தர் வந்து ரிலையன்ஸுக்கு போயிருக்காரு ஏசி வாங்குறதுக்கு. சேல்ஸ் பர்சன் வந்து தொல்லை பண்ணியிருக்காரு. எனக்கு நமக்கே நடக்குமே, நம்ம எங்கேயாவது போனா கூகுள் ரிவ்யூ போடுங்க சார், கூகுள் ரிவ்யூ போடுங்க சார்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. 1 minute தான் ஆகும் சார், கியூஆரை கொடுத்துட்டு, அதான் கியூஆரே வச்சிருக்காங்க, பேமெண்ட் கியூஆர் மாதிரி வச்சுட்டு 1 minute தான் சார் ஆகும், ரிவ்யூ போட்டிருக்கேன்ட்டு போயிருக்காரு. இவர் வந்து இவர் என்ன மூட்ல போனார் தெரியல, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அதெல்லாம் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு ஸ்டார் போட்டிருக்காரு. ஓகேவா? பிசினஸ் கிளியர்லி நோ தட் பீப்புள் ரிலே ஆன் கூகுள் ரிவ்யூஸ். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க சொன்னதே தான், அது வந்து காசு விஷயம். இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் எந்த கடைக்கு போனோம், எனக்கே நிறைய இடத்துல நடத்திருக்கோம். ஹோட்டலுன்னு இல்லை, ரிலையன்ஸு இந்த மாதிரி ஏதாவது நான் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிற இடத்துல, சில மொபைல் ஷாப்ஸு அங்கெல்லாமும் நடந்திருக்கு. போவோம், நம்ம ஃபோனை வாங்குறோமோ இல்லையோ, சும்மா பார்த்ததுக்கு வரும்போது வெளில ஒரு கியூஆர் வச்சுருப்பாங்க. கியூஆரை வச்சுட்டு சார் கூகுள் ரிவ்யூ போட்டு போங்கன்னு வாங்க, நம்ம போட்டுருவோம். அவங்க கேட்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப இதுவாக பொலைட்டா, ரொம்ப பொலைட்டா கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க. நமக்கு என்ன ஆகும்னா, எதுக்கு அவரு இது பண்றாரு, நம்மள காசா நம்ம அப்படி போட்டுருவோம். ஆனா அது என்ன ஆகும், ரிவ்யூ போடும்போது அந்த கடை மொக்கையாவே இருந்தாலும் அந்த கடையோட வேல்யூ ரொம்ப உயர்த்த மாதிரி கூகுள் அட்லீஸ்ட் அவ்வளவு தூரம் அவர் வந்து கெஞ்சறனால 5 ஸ்டார் போடலாம், 5 ஸ்டார் போடலாம். 4 ஸ்டாரே போட்டாலும் 4 ஸ்டார் கூட ஒத்துல கடையா இருக்கலாம். இந்த பிரச்சனையா? ஓகே ஓகே. இல்ல என்னன்னா, சிலர் வந்து சில எம்ப்ளாயிஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ இந்த ஹோட்டல்ல எல்லாம் எனக்கு ஆயிருக்கு, இந்த ஹோட்டல்ல இருக்கும்போது அந்த சர்வர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்க பேரை மென்ஷன் பண்ணி ரிவ்யூ போட சொல்லுவாங்க கீழே. இப்போ ஆர்த்தி கிஷோர் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சர்வீஸ் நல்லா இருந்ததுன்ட்டு பேரை மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் பண்ணியிருக்கேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு ஹோட்டலில் பண்ணியிருக்கேன் அதை. சரி, எதுக்கு அது? அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ் கிரெடிட்ஸ் வரும்ல. கரெக்ட். இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா இருக்கிற வரையும் அவங்களுக்கு எம்ப்ளாய் இது வரும்ல. மேபி அந்த ஹோட்டல் வந்து அதை ஒரு விஷயமா பார்க்கலாம். சர்வீஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் போனஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னன்னா, நான் போன இடத்துல அவங்களோட சர்வீஸ் நிஜமாலே நல்லா இருந்தது.
சில இடத்துல எப்படி இருக்கும், நமக்கு சர்வீஸ் நல்லா இருக்கும் ஆனா ஃபுட்டு மட்டமா இருக்கும். அதை நான் ரிவ்யூல எப்படி சொல்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். புரியுதுல? இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு ரிவ்யூ விஷயத்துல. இப்போ இன்னொன்னு, இப்போ ட்ரெஸ் கடைக்கெல்லாம் போறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? போவேன், 2000 ரூபா ட்ரெஸ் எடுப்பேன், ரிவ்யூ போடு, 5 ஸ்டார் கொடு, ஒரு கீச்சன் ஃப்ரீயா தரேன், அந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரான்ச்சைஸ் கீச்சன் இல்லையா, ஒரு டிஷர்ட் ஆஃபர் தரேன், ஒரு 20% எடுத்துக்கோ. நான் போடுவேன், பூச்சமே நான் போடுவேன். அடுத்து வரவன் அவனுக்கு ட்ரெஸ் நல்லா இல்லை, நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு டிஷர்ட் கிடைக்குது, போட்டு போயிட்டே இருப்பேன். பவர் ஆஃப் 2K. எஸ் ஏங்க, இது 2Kலாம் கிடையாது. ஒரு டிஷர்ட் தரா, வாங்க மாட்டேன், நீ ரிவ்யூ தான் போடணும். நான் அதான் எப்படின்னு உனக்கே தெரியும். சரி, நீங்க வாங்க மாட்டேனே, நான் வாங்குவேன். நான் உன் கூகுள் அக்கௌண்ட் போட்டு சார் 3 அக்கௌண்ட் இருக்கு, 3 டிஷர்ட் தரீங்களா ப்ளீஸ்? பாவிகளா. கரெக்ட். இந்த காலத்து சின்ன பிள்ளைங்க இப்படிதான் இருக்காங்க. எஸ், இதுதாங்க இப்போ கூகுள் ரிவ்யூலயும் இந்த மாதிரிலாம் நடக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வரோம். அதாவது எதுக்காகனா நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு புதுசாக போயிருக்கலாம், அந்த ஏரியாவில் கூகுள் ரிவ்யூ பேஸ் பண்ணி ஏதாவது கடைக்கு நீங்கள் போகலான்னு நினைக்கலாம், அந்த ரிவ்யூவே ஃபேக் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. சரியா? ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி ஹரி பத்மநாபன் பார்க்கலாங்க. பை.